அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற 10th இங்கிலீஷில் சிங்கிள் பேப்பர் ஆக்கிட்டாங்க. அதில் ஒரு 5 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெல்கம் ஸ்பீச் அல்லது வோட் ஆஃப் தேங்க்ஸ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மேக்சிமம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெல்கம் ஸ்பீச்சையும் வோட் ஆஃப் தேங்க்ஸையும் ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். வெல்கம் ஸ்பீச் வோட் ஆஃப் தேங்க்ஸாக மாறிடும், வோட் ஆஃப் தேங்க்ஸ் வெல்கம் ஸ்பீச்சாக மாறிடும். குறிப்பாக இது ஒரு ஆவரேஜ் அண்டு ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புக்கில் இருக்கிற வெல்கம் ஸ்பீச் வோட் ஆஃப் தேங்க்ஸை படிச்சிட்டிங்கனாலே போதும், யூ கேன் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஸோ வாங்க இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஃபார்மேட்டு நானே கொடுத்துருக்கேன், அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னு பார்க்கலாம். Draft a speech to welcome the chief guest on the Independence Day celebration. இப்போ இதில் படிக்கும் போதே தெரிஞ்சிடுச்சு வெல்கம் ஸ்பீச் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு. எப்படி கொடுக்கலாம்? உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். முதல்ல நம்ம ஆன்சர் எழுதும் போது வெல்கம் ஸ்பீச்சா வோட் ஆஃப் தேங்க்ஸா அப்படின்றத எழுதி அடியில் ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க, இல்லைனா ஒரு கட்டம் கூட பென்சிலில் கட்டுங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து இந்த ஃபார்மேட்டை அப்படியே எழுதி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு 2-in-1 ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு தரேன். இப்போ இந்த ஒரு கொஷினை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வெல்கம் ஸ்பீச் கேட்டாலும் எழுதிடலாம், வோட் ஆஃப் தேங்க்ஸ் கேட்டாலும் எழுதிடலாம். இப்போ ஃபார்மேட் தரேன், இப்போ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஐ எம் ப்ரவுட் டு வெல்கம் அவர் ஆனரபிள் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ஆர் மிஸ் சந்தோஷ், who is the chairman of this black to this wonderful event. நான் ரொம்ப பெருமையோட நம்மளுடைய மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் சந்தோஷ், யார் அவர்னா இந்த பிளாக் இந்த வட்டாரத்தினுடைய சேர்மன், அவரை இந்த ஒரு அருமையான நிகழ்விற்கு பெருமையோடு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, he is the best example for the youth and students. வாலிபர்களுக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கும் இவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். He has achieved a lot. நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்கிறாரு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அவர். Concerning the time, நேரமின்மையால் நேரத்தை கருதி, on behalf of our school, I welcome him on the stage. நம் பள்ளியின் சார்பாக அவரை நான் மேடைக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த பேராவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2 இடத்துல ரெட் கலரில் வெல்கம் மட்டும் கொடுத்துருப்பேன். அடுத்து இந்த நேம் வர இடத்துல ஒரு அண்டர்லைன் கொடுத்துருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வோட் ஆஃப் தேங்க்ஸ் எழுத போகிறோம், இது வெல்கம் ஸ்பீச்சு, வெல்கம் பண்ணிட்டோம். இதுவே நமக்கு வோட் ஆஃப் தேங்க்ஸ் நன்றியுரை சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த வெல்கம்ன்ற இந்த 2 வார்த்தையை மட்டும் மாற்றிட்டு அதுக்கு பதிலாக நான் கொடுக்க போகிற அந்த வார்த்தையை நீங்கள் இங்கே எழுதிட்டிங்கன்னா போதும். இந்த 2 இடத்த மட்டும் மாற்றிட்டு எழுதுனீங்கன்னா போதும், இது அப்படியே ஃபுல்லாக நன்றியுரையாக மாறிடும். எப்படின்னு அடுத்து சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்த நேமுக்கு ஏன் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்கேஸ் சீஃப் கெஸ்ட் யாருன்னு கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நேமை எடுத்துகிட்டு அந்த இடத்துல சீஃப் கெஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்து எழுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு கலெக்டர்னு கொடுத்துருந்தா கலெக்டர் ப்ளஸ் நேம் இருந்தால் எழுதுங்க. எதுவுமே கொடுக்கலன்னா இதே நேமை விட்டுருங்க, இல்லை உங்கள் பேரை கூட போட்டுக்கங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டை அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, தப்பு இல்லாமல். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும். வெல்கம் ஸ்பீச்சும் அதே தான், வோட் ஆஃப் தேங்க்ஸும் அதே தான். நம்மளுக்கு பார்த்தோன்னா 5.5 லைன் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு லைன் மனப்பாடம் பண்ணால் கூட 5 நாளில் நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிடலாம், ஸ்லோ லேர்னர்ஸ் மற்றும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இந்த 2 இடத்த மாற்றிட்டிங்கன்னா வோட் ஆஃப் தேங்க்ஸாக மாறப்போகுது. அதனால் நீங்கள் இது ஒரு கொஷினை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா 2 5 மார்க்கை கையில் வச்சுன்னுக்கிறீங்கன்னு அர்த்தம். மேக்ஸிமம் இந்த கொஷின்லேருந்து வோட் ஆஃப் தேங்க்ஸோ அல்லது வெல்கம் ஸ்பீச் எதனா ஒன்று வருவதற்கு கட்டாயம் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சரி வாங்க, இப்போ இதை வோட் ஆஃப் தேங்க்ஸாக எப்படி மாற்றுறது, இந்த வெல்கம்ன்ற இடத்துல என்ன வார்த்தையை போடுறது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ அதே ஃபார்மேட்டு அந்த வெல்கம் அப்படின்ற இடத்துல இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். வெல்கம்மை எடுத்துடணும். எடுத்துட்டு சே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் டு அப்படின்ற இந்த வார்த்தையை மட்டும் வெல்கம்ன்ற இடத்துல நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது ஓட் ஆஃப் தேங்க்ஸாக மாறிடும். எப்படின்னு பாருங்கள். இப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் உங்களை சொல்லியிருந்தாங்கன்னா ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ன்னு எழுதி ஒரு கட்டம் கட்டிடுங்க அல்லது அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. அடுத்து அதே ஃபார்மேட்டை இங்கே மாற்றி கொடுத்துருக்கோம் பாருங்கள். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். I am proud to say vote of thanks to our honorable chief guest, Mr. Mrs. Santosh, who is the chairman of this Black to this wonderful event. He is the best example for the youth and students. He has achieved a lot concerning the time. On behalf of our school, I say vote of thanks to him on the stage. முடிச்சிட்டோம். ஸோ இந்த சிறப்பு விருந்தினருக்கு நேரத்தை கருதி பள்ளி சார்பாக இந்த மேடையில் நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். அதே கொஷின் தான் இந்த ரெட் கலரில் வெல்கம்மை மட்டும் எடுத்துட்டு இந்த சே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் டு அப்படின்றத நான் போட்டிருப்பேன். சரிங்களா? ஓகே மாணவர்களே, இது உங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு தெரிந்தால் உடனடியாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மீண்டும் இது போன்று ஒரு 2-in-1 அல்லது எளிமையான ஒரு அடுத்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். Until this is Ramji. Take care. Bye bye.